கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எவைகளிடம் செவி கொடுங்கள் என்று மோசே கூறினார்? வானங்கள். பூமி எவைகளை கேட்க வேண்டும்? மோசேயின் வாய்மொழிகளை. மழையானது எதன் மேல் பொழியும்? இளம் பயிரின் மேல். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல பொழிவது எது? மோசேயின் உபதேசம். புல்லின் மேல் இறங்குவது எது? பனித்துளிகள். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல இறங்குவது எது? மோசேயின் வசனம். மோசே எதை பிரசித்தம் பண்ணுவதாக சொன்னார்? கர்த்தருடைய நாமத்தை. நம்முடைய தேவனுக்கு எதை செலுத்த வேண்டும்? மகத்துவத்தை. கர்த்தருடைய கிரியை எப்படிப்பட்டது? உத்தமமானது. கர்த்தருடைய வழிகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? நியாயம். தேவனாகிய கர்த்தர் என்ன இல்லாத சத்தியமுள்ள தேவன்? நியாயக்கேடு. அவர் டேஷ். அவர் நியாயக்கேடில்லாத டேஷ். அவர் டேஷ். கன்மலை. சத்தியமுள்ள தேவன், நீதியும் செம்மையுமானவர். இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட சந்ததியார்? மாறுபாடும் தாறுமாறுமுள்ள சந்ததியார். இஸ்ரவேலர்கள் ஏன் மாறுபாடும் தாறுமாறுமுள்ள சந்ததியார்? அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்கள். உன்னை டேஷ் அவரல்லவா. உன்னை உண்டாக்கி உன்னை டேஷ் அவரல்லவா. ஆட்கொண்ட பிதா நிலைப்படுத்தினவர். எவைகளை நினைக்க வேண்டும்? பூர்வ நாட்களை. தலைமுறை தலைமுறையாய் எவைகளை கவனித்து பார்க்க வேண்டும்?
சென்ற வருஷங்களை. யாரை கேட்டால் அவன் இஸ்ரவேலர்களுக்கு அறிவிப்பான்? தன் தகப்பனை. யாரை கேட்டால் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுவார்கள்? தன் மூப்பர்களை. சோதனை கேள்வி 1. மோசேயின் உபதேசம் எதைப்போல் பொழியும்? ஏ மழை, பி கற்கள், சி பனித்துளிகள், டி அக்கினி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சுதந்திரங்களை பங்கிட்டவர் யார்? உன்னதமானவர். உன்னதமானவர் யாருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டார்? ஜாதிகளுக்கு. உன்னதமானவர் யாரை வெவ்வேறாய் பிரித்தார்? ஆதாமின் புத்திரரை. உன்னதமானவர் எவைகளை திட்டம் பண்ணினார்? சர்வ ஜனங்களின் எல்லைகளை. உன்னதமானவர் யாருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார்? இஸ்ரவேல் புத்திரருடைய. கர்த்தருடைய பங்கு யார்? கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய சுதந்திர வீதம் யார்? யாக்கோபு. கர்த்தர் இஸ்ரவேலை எங்கிருந்தெல்லாம் கண்டுபிடித்தார்? பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும். கர்த்தர் யாக்கோபை கண்டுபிடித்து அவனுக்கு என்னவெல்லாம் செய்தார்? அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை காத்தருளினார். கர்த்தர் இஸ்ரவேலை எதைப் போல காத்தருளினார்? தமது கண்மணியைப் போல. எது தன் கூட்டை கலைக்கும்? கழுகு. கழுகு தன் கூட்டை கலைத்து எவைகளின் மேல் அசைவாடும்? தன் குஞ்சுகளின் மேல். கழுகு தன் குஞ்சுகளை எவைகளின் மேல் சுமந்து கொண்டு போகும்? தன் செட்டைகளின் மேல். எதைப் போல கர்த்தர் இஸ்ரவேலை சுமந்தார்? கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமப்பது போல. யார் ஒருவர் இஸ்ரவேலை வழிநடத்தினார்? கர்த்தர். யார் கர்த்தரோடே இருந்தது இல்லை? அந்நிய தேவன். கர்த்தர் இஸ்ரவேலை எங்கே ஏறி வர பண்ணினார்? பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல்.
கர்த்தர் எதன் பலனை இஸ்ரவேலருக்கு புசிக்க கொடுத்தார்? வயலில் விளையும் பலனை. கர்த்தர் இஸ்ரவேலை எவைகளை உண்ணும்படி செய்தார்? கன்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும். இஸ்ரவேலன் எதின் வெண்ணெயை சாப்பிட்டான்? பசுவின் வெண்ணெய். சோதனை கேள்வி 2. இஸ்ரவேலர்கள் எதை நினைக்க வேண்டும்? ஏ பூர்வ நாட்களை, பி பழைய நாட்களை, சி நேற்றைய நாட்களை, டி பிள்ளைகளின் பாதைகளை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலன் எதின் பாலை சாப்பிட்டான்? ஆட்டின் பாலை. இஸ்ரவேலன் எவைகளுடைய கொழுப்பை சாப்பிட்டான்? ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்களுடைய கொழுப்பு. இஸ்ரவேலன் எங்கு மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்களுடைய கொழுப்பை சாப்பிட்டான்? பாசானில். இஸ்ரவேலன் எப்படிப்பட்ட கோதுமையை சாப்பிட்டான்? கொழுமையான கோதுமை. இஸ்ரவேலன் இரத்தம் போன்ற எதை சாப்பிட்டான்? சுயமான திராட்சரசத்தை. யெஷூரன் எதை அசட்டை பண்ணினான்? தன் இரட்சிப்பின் கன்மலையை. கொழுத்து போய் உதைத்தது யார்? யெஷூரன். யெஷூரன் எப்போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டான்? கொழுத்து ஸ்தூலித்து நிணம் துண்ணின போது. இஸ்ரவேலர் எவைகளால் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினார்கள்? அந்நிய தேவர்களால். இஸ்ரவேலர் எவைகளால் கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள்? அருவருப்பானவைகளினால். இஸ்ரவேலர்கள் யாருக்கு பலியிடவில்லை? தேவனுக்கு. இஸ்ரவேலர்கள் அறியாத புது தெய்வங்களுக்கு பயப்படாதவர்கள் யார்? அவர்கள் பிதாக்கள். எப்படிப்பட்ட புது தெய்வங்களுக்கு இஸ்ரவேலர்கள் பலியிட்டார்கள்? நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுக்கு. நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்கள் எவை? பேய்கள். இஸ்ரவேலர்கள் யாரை நினையாமல் போனார்கள்? தன்னை ஜெனிப்பித்த கன்மலையை. இஸ்ரவேலர்கள் யாரை மறந்து போனார்கள்?
தன்னை பெற்ற தேவனை. யார் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி கர்த்தர் இஸ்ரவேலர்களை புறக்கணித்தார்? தமது குமாரரும் தமது குமாரத்திகளும். தமது குமாரரும் குமாரத்திகளும் கோபப்படுத்தினது நிமித்தம் கர்த்தர் மனமடிவாகி அவர்களுக்கு எதை மறைப்பார்? தன் முகத்தை. தமது குமாரர் குமாரத்திகளுடைய எது எப்படி இருக்கும் என்று கர்த்தர் பார்ப்பார்? முடிவு. இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட சந்ததி? மகா மாறுபாடுள்ள சந்ததி. சோதனை கேள்வி 3. வெறுமையான அவாந்தர வெளியில் கர்த்தர் யாரை கண்டு அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார்? ஏ யாக்கோபு, பி மோசே, சி யோசுவா, டி ஆபிரகாம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? உண்மையில்லாத பிள்ளைகள். இஸ்ரவேலர் எவைகளினால் கர்த்தருக்கு எரிச்சலூட்டினார்கள்? தெய்வம் அல்லாதவைகளினால். இஸ்ரவேலர்கள் எவைகளினால் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள்? தங்கள் மாயைகளினால். கர்த்தர் எவர்களால் இஸ்ரவேலர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கினார்? மதிக்கப்படாத ஜனங்களினால். கர்த்தர் யாரால் இஸ்ரவேலர்களை கோபப்படுத்துவார்? மதிக்கெட்ட ஜாதியினால். எதினால் அக்கினி பற்றிக் கொண்டது? கர்த்தரின் கோபத்தினால். கர்த்தரின் கோபத்தினால் பற்றிக் கொண்ட அக்கினி எது மட்டும் எரியும்? தாழ்ந்த நரகம் மட்டும். கர்த்தரின் கோபத்தினால் பற்றிக் கொண்ட அக்கினி எவைகளை அழிக்கும்? பூமியையும் அதன் பலனையும். கர்த்தருடைய கோபம் எவைகளை வேக பண்ணும்? பர்வதங்களின் அஸ்திபாரங்களை. கர்த்தர் எவைகளை இஸ்ரவேலர்கள் மேல் குவிப்பார்? தீங்குகளை. கர்த்தர் எவைகளை எல்லாம் இஸ்ரவேலர்கள் மேல் பிரயோகிப்பார்? தன்னுடைய அம்புகளை எல்லாம். கர்த்தருடைய கோபத்தின் நாளில் இஸ்ரவேலர்கள் எதனால் வாடி போவார்கள்? பசியினால். கர்த்தருடைய கோபத்தின் நாளில் இஸ்ரவேலர்கள் எதனால் மாண்டு போவார்கள்? எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும்.
கர்த்தருடைய கோபத்தின் நாளில் எவைகளின் பற்களை கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்குள் அனுப்புவார்? துஷ்ட மிருகங்களின் பற்களை. கர்த்தருடைய கோபத்தின் நாளில் எவைகளின் விஷத்தை கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்குள் அனுப்புவார்? தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தை. கர்த்தருடைய கோபத்தின் நாளில் கர்த்தர் எவைகளை எல்லாம் இஸ்ரவேலர்களுக்குள் அனுப்புவார்? துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும். வாலிபனையும் கன்னிகையையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிப்பவை எவை? வெளியிலே பட்டயம், உள்ளே பயங்கரம். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் சொல்லுபவர்கள் யார்? இஸ்ரவேலர்களுடைய பகைஞர். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் இஸ்ரவேலர்களுடைய பகைஞர் ஏன் சொல்லுவார்கள்? தப்பான எண்ணம் கொண்டு. கர்த்தர் எதற்கு அஞ்சாதிருந்தாரானால் இஸ்ரவேலர்களை மூலைக்கு மூலை சிதற அடித்திருப்பார்? சத்துருவின் குரோதத்திற்கு. சோதனை கேள்வி 4. எந்த பறவை தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் யாக்கோபை வழிநடத்தினார்? ஏ கழுகு, பி புறா, சி பருந்து, டி கோழி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தாரானால் யாருக்குள் இஸ்ரவேலர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவதாக சொல்லியிருப்பார்? மனிதருக்குள். இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட ஜாதி? யோசனை கெட்ட ஜாதி. இஸ்ரவேலர்களுக்கு என்ன இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்? உணர்வு. இஸ்ரவேலர்கள் என்ன அடைந்து உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? ஞானம். கர்த்தர் இஸ்ரவேலர்களை ஒப்புக்கொடாமல் இருந்தாரானால் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவது எப்படி? ஆயிரம் பேரை. கர்த்தர் இஸ்ரவேலர்களை ஒப்புக்கொடாமல் இருந்தாரானால் 2 பேர் எத்தனை பேரை ஓட்டுவது எப்படி? 10,000 பேரை. தங்கள் கன்மலை இஸ்ரவேலுடைய கன்மலையைப் போல் அல்ல என்று தீர்மானித்திருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலின் சத்துருக்கள். இஸ்ரவேலர்களுடைய திராட்சை செடி எங்கு பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாயிருக்கிறது? சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும். இஸ்ரவேலர்களுடைய திராட்சை செடியின் பழங்களும் குலைகளும் எப்படி இருக்கிறது?
பழங்கள் பித்தும் குலைகள் கசப்புமாய். இஸ்ரவேலர்களுடைய திராட்சை ரசம் எப்படி இருக்கிறது? பல சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமாய். இஸ்ரவேலர்களுடைய திராட்சரசம், அதாவது அக்கிரமங்களும் பாவங்களும் கர்த்தரிடத்தில் வைக்கப்பட்டு எங்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் பொக்கிஷங்களில். பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் யாருக்குரியது? தேவனாகிய கர்த்தருக்கு. ஏற்ற காலத்தில் இஸ்ரவேலர்களுடைய எது தள்ளாடும்? கால். இஸ்ரவேலர்களுடைய எது சமீபமாயிருக்கிறது? ஆபத்து நாள். இஸ்ரவேலர்களுக்கு எவைகள் தீவிரித்து வரும்? நேரிடும் காரியங்கள். கர்த்தர் எவர்களை நியாயம் தீர்ப்பார்? தம்முடைய ஜனங்களை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் பெலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது யார் மேல் பரிதாபப்படுவார்? தம்முடைய ஊழியக்காரர் மேல். இஸ்ரவேலர்கள் பலியிட்ட பலிகளின் எதை அவர்களுடைய தெய்வங்கள் தின்றன? கொழுப்பை. இஸ்ரவேலர்கள் பலியிட்ட எவைகளின் திராட்சரசத்தை அவர்களுடைய தெய்வங்கள் குடித்தன? வானபலிகளின். எவைகள் எழுந்து சகாயம் பண்ணி இஸ்ரவேலர்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அவர்கள் பலியிட்ட அந்நிய தெய்வங்கள். சோதனை கேள்வி 5. கர்த்தர் யாக்கோபை கன்மலையிலிருந்து எதை உண்ணும்படி செய்தார்? ஏ தண்ணீர், பி பால், சி தேன், டி நெய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தரோடு வேறே தேவன் இல்லை என்பதை இஸ்ரவேலர்கள் பார்க்க கர்த்தர் எவைகளை செய்கிறார்? கொல்லுகிறார், உயிர்ப்பிக்கிறார், காயப்படுத்துகிறார், சொஸ்தப்படுத்துகிறார். கர்த்தர் தன் கரத்தை எதற்கு நேராக உயர்த்துகிறார்? வானத்திற்கு நேராக. கர்த்தர் தன் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறார்? ஜீவித்திருக்கிறார். கர்த்தர் எதை கருக்காக்குவார்? மின்னும் தன் பட்டயத்தை. கர்த்தரின் கையானது எதை பிடித்துக் கொள்ளும்? நியாயத்தை. கர்த்தரின் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் யாரிடத்தில் பழி வாங்குவார்?
தன் சத்துருக்களிடத்தில் கர்த்தரின் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் எவர்களுக்கு பதிலளிப்பார்? தன்னை பகைக்கிறவர்களுக்கு கர்த்தர் எவைகளை வெறி கொள்ள பண்ணுவார்? தன் அம்புகளை. எதாலே கர்த்தர் தன் அம்புகளை வெறி கொள்ள பண்ணுவார்? கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே. கர்த்தரின் பட்டயம் யாருடைய மாம்சத்தை பட்சிக்கும்? தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தை. கர்த்தருடைய ஜனங்களோடே கூட களிகூர வேண்டியவர்கள் யார்? ஜாதிகள். கர்த்தர் யாருடைய இரத்தத்திற்கு பழி வாங்குவார்? தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு. கர்த்தர் யாருக்கு பதிலளிப்பார்? தம்முடைய சத்துருக்களுக்கு. கர்த்தர் தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் என்ன உள்ளவராவார்? கிருபை. ஜனங்கள் கேட்கத்தக்கதாக இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் சொன்னவர்கள் யார்? மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும். மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் யாருக்கு சொல்லி முடித்தார்? இஸ்ரவேலர் யாவருக்கும். நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் யார் செய்யும்படி இஸ்ரவேலர்கள் கவனமாயிருக்க வேண்டும்? அவர்கள் பிள்ளைகள். இஸ்ரவேலர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும்படி நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் எங்கு வைக்க வேண்டும்? தங்கள் மனதிலே. தங்கள் பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாண வார்த்தைகளை கற்பிப்பது இஸ்ரவேலர்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் அல்ல? வியர்த்தமான காரியம். நியாயப்பிரமாண வார்த்தைகள் இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இருக்கிறது? ஜீவனாய். சோதனை கேள்வி 6. இஸ்ரவேலர்கள் யாருக்கு பலியிட்டு கர்த்தரை கோபப்படுத்தினார்கள்? ஏ ஆரோனுக்கு, பி பேய்களுக்கு, சி தேவதூதர்களுக்கு, டி ஆசாரியர்களுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நியாயப்பிரமாண வார்த்தைகளை இஸ்ரவேலர்கள் மனதிலே வைக்கும்போது எவைகளை நீடிக்க பண்ணுவார்கள்? தங்கள் நாட்களை. எரிகோவுக்கு எதிரான தேசம் எது? மோவாப் தேசம். மோவாப் தேசத்தில் உள்ள மலைகளின் பெயர் என்ன? அபாரீம். அபாரீம் என்னும் மலைகளில் இருக்கிற பர்வதத்தின் பெயர் என்ன?
நேபோ பர்வதம். மோசே அபாரிம் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணி ஆட்சியாக கொடுக்கும் எந்த தேசத்தை பார்க்க வேண்டும்? கானான் தேசத்தை. மோசே அபாரிம் மலையில் எவ்விடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கும் தேசத்தை பார்க்க வேண்டும்? நேபோ பர்வதத்தில். காதேஸ் எங்குள்ளது? சீன் வனாந்தரத்தில். சீன் வனாந்தரத்திலுள்ள காதேசில் எதன் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரின் கட்டளைகளை மீறினார்கள்? மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில். ஆரோன் எவ்விடத்திலே மரித்தான்? ஓர் என்னும் மலையில். ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து யாரிடத்தில் சேர்க்கப்பட்டான்? தன் ஜனத்தாரிடத்தில். மோசே எவ்விடத்திலே தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவார்? அபாரிம் என்னும் மலையில். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் மோசேயிடம், அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை. இதில் நீ என்பது யார்? மோசே. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வாறெல்லாம் குறிப்பிடுகிறார்? மாறுபாடும் தாறுமாறுமுள்ள சந்ததியார், விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்கள், மகா மாறுபாடுள்ள சந்ததி, யோசனை கெட்ட ஜாதி. உபாகமம் புத்தகத்தில் மோசேயின் பாடல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? முப்பத்தி 2ஆம் அதிகாரம். சோதனை கேள்வி 7. மகா மாறுபாடுள்ள சந்ததி என்ன இல்லாத பிள்ளைகள்? ஏ பகுத்தறிவு, பி எதிர்காலம், சி உண்மை, டி நம்பிக்கை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. பூர்வ நாட்களை நினை. தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம். ஆமேன்.